எடுத்துள் வாசிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் யார்? ஆமென். விசுவாசி அப்படின்னு நமக்கு பேர் வந்ததுக்கு காரணமே எதனால தான் வந்துச்சு? ஆமாம், நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பதினாலே இவர்கள் இயேசுவின் விசுவாசி. இவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை நம்புகிறவர்கள். ஆகவே இவர்கள் யார்? விசுவாசி. அல்லேலூயா. ஆமாம், இங்கே வசனம் அழகாக சொல்லுது. அந்த தகப்பனை பார்த்து இயேசு சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைபடுவதாக. செய்தியின் தலைப்பு, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆமென். என்ன விசுவாசம்? எப்படி விசுவாசம்? நம்பிக்கை அப்படின்னா அது எப்படி இருக்கிறது? எப்படி நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கிறது? நம்ம நம்பிக்கையை எப்படி வைத்திருக்கிறோம்? அநேக சொல்ல கேட்டிருக்கிறோம், ஏசப்பா இதை செய்வாருன்னு நம்பி என்ன செய்கிறேன், நான் இருக்கிறேன். ஏசப்பா அதை செய்வாருன்னு நம்பி என்ன செய்கிறேன், நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவனுடைய நம்பிக்கை எப்படி? அவர் எனக்கு என்ன செய்வார்? இதை செய்வார். அவர் எனக்கு இதை செய்வார். எனக்கு இதை அவர் கண்டிப்பாக வாய்க்க பண்ணுவார். என்ன அப்படின்னு நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். காலேஜ் முடித்தவுடனே ஒரு கவர்மெண்ட் வேலை என்ன செய்யணும், எனக்கு வரணும். ஆண்டவரே எப்படியாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை என்ன செய்யுங்க, தாங்க அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டு தலைகீழ என்ன செஞ்சோம், நின்று ஜெபம் பண்ணேன். எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அப்பா சொல்கிறாரு, நீ இந்த இதில் போயிடணும், நீ அந்த இதில் போயிடணும். ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணும்போது தலைகீழ நின்று ஜெபம் பண்ணணும், முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது நாங்கள் அப்படி சொல்லி கேட்கணும். எங்கள் அப்பாவுடைய ரூல்ஸு கேட்குறோம். ஆண்டவரே ஒரு நல்ல கவர்மெண்ட்டு வேலை வேணும், நல்ல ஜாப் கிடைக்கணும். என்ன நான் ஏற்கனவே சொன்னேன், என்னை போலீஸுக்கு அனுப்புறதுக்கு என்ன செஞ்சிட்டாரு, அப்படி ஷூ வாங்கி கொடுத்து ஓட விட்டு 1500 மீட்டர் ஓடணும், நீ வாட்டுக்கு ஓடி ப்ராக்டிஸ் பண்ணு. ஆமாம், அப்படி போயிடணும். எப்படியாவது ஒரு அரசாங்க வேலைக்கு போயிடணும். முட்டி போட்டு என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், நம்புகிறோம் கர்த்தரதை செய்வார், அதை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நம்புகிறோம் அப்படின்னா அவர் அதை தர வல்லவராய் இருக்கிறார். ஒன்று கவனிங்க, இது ரெண்டு விஷயம் இருக்குது. அது நம்புறது தவறல்ல, அதற்காக மட்டுமே நம்புவது ஒரு சின்ன அந்த இடத்துல ஒரு சின்ன கலக்கத்தை கொண்டு வருது. எதற்காக ஆண்டவரை நம்புகிறோம்? ஏன் கர்த்தரை நம்பி வருகிறோம்? எதற்காக கர்த்தரை சார்ந்திருக்கிறோம்? அல்லேலூயா. கவனிங்களேன், நீங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் வருவது தவறு அல்ல. நம்ம எல்லாருக்கும் எல்லா ஒரு காரியமும் என்ன செய்யவும் தேவையாக தான் இருக்குது. ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை, அற்புதத்தை செய்யணும். அதனால தான் பாடல், நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. அது விசுவாசம், அது நம்பிக்கை. என்னால் முடியாது, என்னுடைய சுயத்தினால் முடியாது, நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, அது நம்பிக்கை. அதில் தவறு அல்ல. ஆனால் ஏதாவது ஒரு தேவை வரும்போது மட்டும் நம்ம ஆண்டவரை தேடி வருவோமானால் அது ரொம்ப 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 தவறு. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருக்க மாட்டோம். ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவருக்கு தேவையானது, ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்ய மாட்டோம். ஆண்டவர் சமூகத்துக்கு வருவதற்கு அலட்சியம் காட்டும். அநேக காரியங்கள் இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் அப்படின்னா மட்டும் ஆண்டவர் சமூகத்துக்கு வருவோமானால் அதில் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லை, நம்ம ஆரோக்கியமான கிறிஸ்துவ ஜீவியத்தில் இல்லை, நம்ம சரியான பாதையில் போகவில்லை, நம்ம சரியான காரியத்தில் இருக்கவில்லை என்பதுதான் அதில் அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசித்து இருக்கிறவன் பதற மாட்டான். ஆமென். அல்லேலூயா. வசனம் இப்படியாய் சொல்லு. ஏசாயா 28:16 ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவன் பதறான். எப்படி பதறான்? வசனம் முழுசும் வாசிக்கலாம். ஆதலால்
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே ஆண்டவர் இந்த விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு முன்பதாக ஒரு 3 சோதனையை என்ன செய்யறாரு சொல்றாரு. என்னென்ன சோதனை? அவர் முதலாவது என்ன சொல்றாரு? நான் ஒரு கல்லை சீயோனில் வைக்கிறேன், அவர் என்னுடைய சபையில் வைக்கிறேன். அந்த சபையில் வைக்கப்பட்ட கல் எப்படிப்பட்ட கல்? பரீட்சிக்கப்பட்ட கல். அல்லேலூயா. பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேற பெற்ற கல். அப்படின்னா அது முன்பதாக விலையேற பெற்ற கல் அல்ல, அது விலையேற பெற்ற கல்லாய் மாற்றப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. வைரத்தை எடுக்கும் பொழுது கடையில் பார்க்குற மாதிரி ஜொலிப்பா என்ன செய்யாது, இருக்காது. ஒரு மாதிரி கருப்பு கடிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். அதை செம்ம பண்ணி அதை மிஷினில் விட்டு தேய்ச்சி பளபளப்பாகனா தான் வைரம் மினுக்கும். அப்போது அது விலையேற பெற்றதாய் மாறுவதற்கு பல சோதனைகளை சகித்து என்ன செய்கிறது, வருகிறது. ஆக ஆண்டவர் சொல்கிறாரு, சீயோனில் வைக்கப்பட்ட கல் பரீட்சிக்கப்பட்ட கல், பரீட்சை பார்க்கப்பட்ட கல்லு தான் சீயோனில் வந்து என்ன செய்கிறது, சேருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் சோதிக்கப்படும், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அப்போ நம்ம சோதனைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அந்த நேரத்தில் கர்த்தரை தேடுகிற வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்நேரம் மட்டும் வந்து நிற்கிறது, சோதனை நேரத்தில் வந்து நிற்கிறது, ஏதோ ஒரு தேவை நேரத்தில் வந்து நிற்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆபத்து நேரத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன். அல்லேலூயா. நமக்கு தான் வசனம் நல்லா தெரியுமே. ஆபத்து நேரத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நீ அறியாத நீ எட்டாத காரியத்தை. நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் அல்ல அந்த வசனம். யார் உண்மையாய் தேடி, யார் உண்மையாக கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரை உண்மையாய் அவரை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு ஒரு ஆபத்து வருமானால் அவன் என்ன செய்யணும், ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். கர்த்தர் அவனை காப்பாற்றி அவனுக்கு அறியாத அவனுக்கு எட்டாத காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அது அப்படித்தான் அர்த்தம் வரணும். ஆமென். அது அப்படித்தான் கரெக்டாக இருக்கும். எல்லாரும் கூப்பிட்டானா, ஆண்டவர் அறியாதவங்க தெரியாதவங்க புதுசாக வரவங்கன்னா ஓகே, ஆண்டவர் கொஞ்சம் அப்படி என்ன செய்கிறார், இறங்கி இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அறிந்தும் தெரிந்தும் 1000 தடவை 10,000 தடவை எல்லா காரியத்தையும் நம்ம கேள்விப்பட்டு படித்து அறிந்து சபைக்கு வந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட பிற்பாடும் பழைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியம் இருக்குமானால், தேவைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுவோமானால் அல்ல, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து நாம் வழுவி போகிறவர்களாக இருப்போம். ஆகவே எச்சரிக்கையாக இருப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசம் ஆண்டவர் மீது உறுதியாய் இருக்க கடவது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தகப்பனை பார்த்து நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆனால் அந்த மனுஷன், உண்மையுள்ள மனுஷன் சொல்கிறாரு, எனக்கு விசுவாசம் இல்லை, என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் பாருங்கள், அதிகாரத்துக்கு வாங்கலேன். 23ஆம் வசனம், மார்க் 9:23. அதுக்கு முன்னாடி, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. தீயிலும் தண்ணீரும் என்ன செஞ்சிச்சு, போய் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், பாருங்களேன் இங்க அந்த தகப்பனுடைய வார்த்தை, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அல்லேலூயா. இந்த மனிதனை குறித்து முன்பு எதுவும் எந்த காரியங்களும் இல்லை. இந்த மனிதனை குறித்து இந்த பகுதியில் தான் வருது, இந்த சுவிசேஷ புத்தகங்கள் மட்டும்தான் இருக்குது. அப்போ இவர் சொல்கிறாரு, இவர் முன்னாடி வந்து அவருடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, இந்த அவருடைய பையனை ஒப்படைக்கிறார். என் மகனுக்கு இப்படி ஒரு சந்திரரோகி நோய் இருக்குது, இவன் என்ன செய்யுங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க. இப்போது இவங்க சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, தன்னில் யார் பெரியவன் என்ன செய்கிறாங்க, போட்டி. அல்லேலூயா. ஆமாம், என்ன போட்டி, யார் பெரியவன். இந்த 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 இருதயம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால, இந்த மேட்டிமை அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க வந்து சீஷர்களை கேட்கும்போது என்ன செய்ய முடியல, அவங்கள சரி பண்ண முடியலை.
அதுக்கு முன்னாடி சரியாச்சா அப்படின்னா இந்த மேட்டிமையான எண்ணம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஒழுங்காக தான் இருந்தது. ஆனால் யார் பெரியவன் அப்படின்ற எண்ணம் வந்ததுக்கு பிற்பாடு என்ன செய்யலை? ஆமாம், 14ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்திலிருந்து அவர் பின்பு அவர் சீசரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேத பாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். எல்லாம் இயேசுவுக்கு வந்தனம் செய்றாங்க. அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேலை? நீங்க ஏன் அவங்க கிட்ட பேசுறீங்க? ஏன் தர்க்கத்துல ஏன் போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி வந்து, போதகரே, உண்மையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்திலே கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் 19ஆம் வசனத்துல அவங்களுக்கு பதில் கொடுக்கிறார் பாருங்க. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். போதும். கவனிங்க, இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. விசுவாசம் இல்லாத சந்ததியே. என்ன விசுவாசம் இல்லை? ஏன் விசுவாசம் இல்லை? பெருமை வந்துருச்சு, அங்கே விசுவாசம் என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்ன வரக்கூடாது? பெருமை வரவே கூடாது. பெருமை வந்துருச்சுனாலே நம்பிக்கை, விசுவாசம் என்ன செஞ்சிடும்? தான் மேலே வந்துடும், ஆண்டவர் மேலே இருக்காது, என் மேலே வந்துடும். நான் எப்படி என்ன செய்கிறேன் பார், நான் எப்படி என்ன செய்கிறேன் பார், நீ அப்படி செய்கிறியா, நான் இப்படி செய்கிறேன். ஒரே 12 பேரும் மாற்றி மாற்றி என்ன செய்கிறது? ஆமாம், மாற்றி மாற்றி செய்கிற, மாற்றி மாற்றி நான் குணமாக்குறேன், நான் குணமாக்குறேன், நான் குணமாக்குறேன். 12 பேரும் ட்ரை பண்ணி என்ன செய்யலை? என்ன செய்யலை? போகலை. பிசாசு அங்கேயே இருக்குது, போகவே இல்லை. ஒரு ஊழியக்கார் இப்படியா சொன்னார். பிசாசு வேறட்ட போனாராம். இயேசு நாமத்தில் போக மாட்டேன் அப்படின்னுச்சான். உடனே இவர் பேக் எடுத்துட்டு இவர் கிளம்பிட்டாரான். நீ போக மாட்டல, நான் என்ன செய்கிறேன்? போகிறேன். உடனே அது கூப்பிட்டுச்சான். ஏய், எங்கே போகிற? நீ தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டல, அதான் நான் போகிறேன், இங்கே வா, என்னை விரட்டிட்டு போ. அதுவே வாலண்டியராக கூப்பிட்டு விரட்ட சொல்லுது. வட இந்தியாவிலலாம் மனுஷங்க ஊழியம் பார்க்குறத விட, மிஷினரிங்க ஊழியம் பார்க்குறத விட, ஊழியர்கள் ஊழியம் பார்க்குறத விட பேய் தான் அதிகமாக என்ன செய்யுது? ஊழியம் பார்க்குது. எப்படி சொல்கிறீங்க? எங்கெல்லாம் ஊழியர்கள் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் பேய் பிடிச்சி நேராக என்ன செஞ்சிருது? கூட்டு வந்து விட்டுறது. விட்டவுடனே விரட்டி விடுறாங்க, அது வாட்டுக்கு போயிடுது. மறுபடியும் போய் யாராவது ஒருத்தர் பிடிக்குது, அவங்க வராங்க. இப்படியே எல்லாம் சபைக்குள்ள என்ன செஞ்சிடறாங்க? இப்போ நம்ம ஆட்கள் வெளியே போய் சுவிசேஷம் சொல்லி என்ன செய்யலை? வரல. பேய் என்ன செய்யுது? பிடிச்சி ஓட்டுறதுக்கு கொண்டு வராங்க. சபைக்குள்ளே வந்தவொடனே பேய் ஓடுது, விசுவாசம் என்ன செய்யுது? வந்துடுது. அல்லேலூயா. கவனிங்க, இங்கே இந்த 12 பேரும், என்னோட சீஷர்கள் மொத்த பேரும் அவங்கள இருதயத்தில் நான் நீ என்ன செஞ்சிருச்சு? பெருமை வந்த உடனே விசுவாசம் இல்லை. அங்கே ஆண்டவர் பெருமையை கண்டிக்கலை. விசுவாசம் இல்லாத சந்ததியே அப்படின்னு என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. பெருமை நம்ம இருதயத்துக்குள்ளே வர விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஆண்டவர் கூடவே உக்காந்து சீஷர்களாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது? ஆமாம், நம்மளால் ஒரு காரியமும் ஜெயமாய் மாறாது. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியை எது வரைக்கும் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் தகப்பனிடத்தில் கேட்குறாங்க. அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவரை கண்டவுடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்கழித்து தரையில் விழுந்து நுரைத்தள்ளி அவன் புரண்டான். பாருங்க, ஆண்டவரை பார்த்த உடனே அது அலக்கழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தகப்பனை பார்த்து கேட்குறான். இங்கே பெருமை வந்ததுனால விசுவாசம் இல்லாமல் போச்சு. இந்த தகப்பனுக்குள்ள உண்மையாகவே விசுவாசம் என்ன செய்யலை? இப்போ இல்லை, இருந்த கொஞ்சம் விசுவாசமும் இந்த 12 பேரை பார்த்த உடனே என்ன செஞ்சிருச்சு? பறந்து போயிருச்சு. அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக போய் ஜெபம் பண்ணவோ, காரியத்தை ஏதோ ப்ரேயர் பண்ணவோ போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற கொஞ்ச நெஞ்ச விசுவாசமும் என்ன செஞ்சிடும்? அல்லேலூயா.
விசுவாசம் இல்லாமல் நம்ம ஜெபம் பண்ண போனோம்னா, இல்லை நம்மளால் நம்ம ஜெபம் பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனோம்னா, அங்கே இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச விசுவாசம் என்ன செஞ்சிடும், அப்புறம் மொத்தமாக தொடச்சி மூடிட்டு என்ன செய்ய வேண்டியதான். பாவம் அவங்க கொஞ்சம் விசுவாசத்தையே அதை என்ன செஞ்சுருப்பாங்க, ஏதாவது கொஞ்சம் அங்கே ஆண்டவர் இருந்தார், ஏசப்பா பக்கத்தில் இருந்தார், ஏதோ காப்பாற்றி என்ன செஞ்சிட்டார், விட்டார். இப்போல்லாம் இப்படி ஒரு காரியம் நடக்க. ஆமாம், ஃப்ரெண்டு ஒருத்தன், நான் என்ன சொல்லியிருக்கேன், நாங்கள் பேய் விரட்ட போனோம் தாம்பரத்தில் பேய் விரட்ட போனால், அந்த சபை பக்கத்தில் ஒரு காலனியில் பேய் விரட்ட போகிறோம். பேய் விரட்ட போனால் உள்ளே போகும்போதே சொல்கிறான், டேய் பேய் ஆக்ரோஷமாக இருக்குது, என்ன செய் கொஞ்ச நேரம் பொறுத்து போகலாம். அது எப்படி இருந்தால் என்னடா வாடா போகலாம் அப்படின்னா, இல்லை ஆக்ரோஷமாக இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக அவங்க எல்லாம் அடக்குனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக போய் என்ன செய்வோம். இன்னும் ஷூட்டிங் ஆர்டர் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே பதுங்கி போகிற மாதிரி, இப்போ பேயை பதுங்கி போகிற மாதிரி இருக்குது. எனக்கு அது யோசனையாகவே இருக்குது. சரி ஏதோ சொல்கிறான், இவன் தான் மூத்தவன், சரி இன்னும் ஒன்று செய்யட்டும், என்ன பண்ணுறானோ பண்ணட்டும் அப்படின்னா, கடைசியில் உள்ளே போய் அவங்க எல்லாம் கை காலெலாம் அமுக்கி எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இவர் தைரியமாக போய் என்ன செய்கிறார். டேய் கை காலை பிடிச்சதுக்கப்புறம் வர்றதில்லடா தைரியம், இயேசுவின் நாமத்தை கொண்டு உள்ளே போகிறதுனால வர்றது தான் தைரியம். அவங்க பிடிச்சி அடக்கினதுக்கப்புறம் இவர் அங்கே போய் என்ன யோசிச்சு பாருங்களேன். இப்படி விசுவாசம் எப்படி இருக்குன்னா, அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் போய். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்தவனே இது என்ன செஞ்சான், 20ஆம் வசனத்தில், அவனை அவரிடத்தில் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்து அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். இன்னும் போல அவரை பார்த்த உடனே என்ன செஞ்சிருச்சு, ஆமாம் கீழே விழுந்து அலக்கழிச்சு நுரை தள்ளி அது பயந்து, அது பயத்தில் என்ன செய்யுது, ஒரு ஓரமாக உக்காந்துருச்சு, படுத்துருச்சு. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்கிறான், அது அடங்கிருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன செய்வோம், உள்ள அது இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு என்ன செய்வோம் உள்ள. இல்லை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது நீ போலையா அப்போ நான் போகிறேன் என்ன செய்யுது, அப்படி அல்ல. விசுவாசம் நம்பிக்கை நம்முடைய இருதயத்தில் எப்படி இருக்கிறது. அந்த தகப்பன் கொண்டு வரும் பொழுது ஏதோ ஒரு விசுவாசத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் பெருமையுள்ளவரிடத்தில் அவன் கொண்டு வந்து காண்பித்த போதோ அந்த பெருமையோடு கூட அவர்கள் செபிக்கிறாங்க, பெருமையோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பேய் என்ன செய்யலை போல, பெருமையோடு என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன், நான் ஜெபிச்சா நான் முட்டி போட்டான், இல்லை, என்ன செய்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாகவே என்ன செய்யுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் கர்த்தர் மீது இருக்கணும், கர்த்தரை கொண்டு கர்த்தரை சார்ந்து அந்த காரியத்தில் என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அல்லேலூயா. இந்த தகப்பன் உண்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவரோடு பார்த்து சொல்கிறான், எனக்கு விசுவாசம் இல்லை ஆண்டவரே, என் விசுவாசம் ஒழிந்து போகாமல் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பெருக வைப்பதற்காகவே அங்கே அற்புதத்தை என்ன செய்கிறார். அப்போது தான் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆமென். ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன கையளவு மேகம் பெருமழை கொண்டு வரும்னு விசுவாசிச்சிங்கன்னா நடக்கும். இந்த மேகத்தில் போய் பெருமழை அப்படின்னு யோசித்தாலே என்ன செஞ்சிடும், மேகம் அங்கேயே நின்றோம். ஆசா நீ அப்படியே எட்டி என்னை பார்த்துட்டே இரு, நான் அப்படியே என்ன செஞ்சிடறேன், வந்த வழியே போயிடுறேன்னு மேகம் வந்த வழியே போயிடும். தீர்க்கதரிசிக்கு என்ன வெளிப்பாடுனா, ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை கொண்டு கூட ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவரால் கூடும். அதான் தீர்க்கதரிசனுடைய எண்ணம். அவன் கொண்டு வந்து கேஎஸ்சி சொல்கிறான், ஒரு கையளவு மேகத்தை நான் பார்க்குறேன், ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, உடனே கிளம்பு, ராஜா கிட்ட சொல்லு, ரதத்தை போட்டு சொல்லு, ஓடு, முன்பதாக ஓடு, எல்லாவற்றையும் அவன் துரிதப்படுத்துகிறான். காரணம் என்ன, யாருடைய கண்ணுக்கும் அது ஆச்சரியமானதா இல்லை, யாருக்கும் அது புரியலை, அவன் சொல்கிறது யாருக்கும் விளங்கலை. இன்னும் கையளவு மேகம்தான், இதுக்கு எதுக்கு ஓடணும், இதுக்கு எதுக்கு நம்ம அவ்வளவு கஷ்டப்படணும், எதுக்கு இவ்வளவு தூரம் இவர் இப்படி ஓட சொல்கிறாரு, எதுக்கு ஓட சொல்கிறாரு. இவன் 1008 கேள்வி கேட்கலாம். தீர்க்கதரிசிக்கு மட்டும்தான் தெரியும், விசுவாசம் உள்ளவனுக்கு மட்டும்தான் தெரியும், கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார்.
அல்லேலூயா. நமக்கு விசுவாச கண்கள் இருந்தால் நம்ம சாதிக்க முடியாத காரியங்கள் என்ன செய்யலாம். அல்லேலூயா. எடுத்துக்காட்டு பாஸ்டர் ஜீவா. அல்லேலூயா. விசுவாச கண்ணு மட்டும்தான் அவருக்கு இருக்கு. மற்றபடி எதுவும் கைக்கு அளந்து போடுறதுக்கு சொல்லுவாங்கல்ல, வெறும் கை முளம் போடுமா. இங்கே வெறும் கை முளம் இல்லை, முளமாக போடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இந்த விசுவாச பார்வை, விசுவாச காரியம், விசுவாசம் நம்பிக்கையோடு கூட கர்த்தர் சமூகத்தில் நிற்கும் பொழுது, ஆபிரகாமுடைய கண்ணு ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு, ஆண்டவரே 5 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டீரோ ஆண்டவரே, ஒன்று குறைய 4 நீதிமான் இருப்பாங்க, அழிக்காமல் ஒரு நீதிமான் அப்படி என்ன செய்கிறார், ஒவ்வொன்றா குறைக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறார். அவருடைய கண்ணை என்ன பார்க்குதுன்னா, ஆண்டவர் இதில் என்ன செஞ்சிருவார், சரின்னு எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னாலும் அங்கே என்ன செய்யலை, அது நடக்கலை. ஏன் அப்படி ஒரு ஆட்களே அங்கே இல்லை. அந்த நீ சொன்ன லோத்து குடும்பம் அதில் கூட என்ன செஞ்சாச்சு, பின்னிட்டு பார்த்து உப்பு தூணா போயாச்சு. ஒரு மோவாபிய சந்ததி உருவாவதற்கு, அருவருக்கிற சந்ததி உருவாக்குறதுக்கு அங்கே சூழ்நிலைகள் மாறுதலாக இருக்குது. ஒருத்தன் மட்டும்தான், லோத்து மட்டும்தான் என்ன செய்கிறாரு, நீதிமானா இருக்கிற, வேற யாரும் அங்கே என்ன செய்யலை இல்லை. அப்போ கவனிங்க, விசுவாச கண்ணு ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி பார்க்குது. ஆண்டவரே நீ செய்ய வல்லவர், நான் உம்மிடத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறேன், நீ இதை செய்வீங்க. ஆண்டவர் செய்வேன்னு சொல்கிறாரு, ஆனால் செய்வதற்கு உண்டான பலன் அங்கே என்ன செய்யலை இல்லை. அவனுடைய இருதயம் ஆண்டவரை நம்பி நோக்கி பார்க்குது. பின்னாடி எந்த ஒரு ஆதாயமும் இல்லை, பின்னாடி எந்த ஒரு தனக்குண்டான தேவை எந்த காரியமும் இல்லை. படையெடுத்து போய் அவன் என்ன செய்கிறாரு, மீட்டு கொண்டு வருகிறார். கொண்டு வந்து எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்குறாங்க. இவர் சொல்கிறாரு, நான் உம்மிடத்தில் ஒன்றும் செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். இந்த ஆதாயத்தை எதிர்பார்த்து நான் என்ன செய்யலை. ஆமாம், நான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய இருதயத்துக்கு உகந்தவனாக என்ன செய்தேன், இந்த காரியங்கள்லாம் செய்தேன். நான் உமக்காக அல்ல, கர்த்தருக்கு பயந்து இதை செய்தேன். உம்மிடத்தில் ஒரு மாட்டுடைய குழம்பு கூட என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். பாருங்க, எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்திருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் அவங்க எல்லாரையும் ஆசீர்வதித்தார். எல்லாருடைய வாழ்க்கையும் ஜெயமாக இருந்தது, எல்லாருடைய வாழ்க்கையும் மேன்மையாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஏதாவது ஆண்டவர் சமூகத்தில் கிடைக்கும், பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு என்ன செய்கிறோம், இருதயம் மாறிடுச்சு, ஆதி நிலைமைக்கு திரும்புவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இனி என்னுடைய வாழ்க்கையில் இதற்காக உம்மை தேடி என்ன செய்கிறேன், வருகிறேன். அல்ல, உம்மை நேசித்ததுனால உம்மை தேடி என்ன செய்கிறேன், வருகிறேன். உன் மீது பிரியமாக இருக்கிறதுனால உம்மை தேடி வருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா, புரியுதா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? உங்கள் விசுவாசம் ஏதாவது ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை, அவர் என்ன கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் அவரை நம்புவேன். எந்த சூழ்நிலையிலும் அவரை சார்ந்திருப்பேன், எப்போதும் அவரை நம்புவேன். இது தேவைக்காக என்ன செய்ய மாட்டேன், அவரை தேடி வரமாட்டேன். நீங்கள் தேவையை கேட்கலாம், தேவைக்காக ஆண்டவர் ஜெபிக்கலாம், தவறில்லை. அதற்காக மட்டுமே ஆண்டவரை தேடுவது ரொம்ப தவறு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அது விசுவாசம் உள்ள இருதயம் அல்ல, அது ஆதாயம் தேடுகிற இருதயம், அது ஏதோ ஒரு நன்மையை தேடி வருகிற இருதயம். நீங்கள் இதை ஆலயமாக பார்க்கல, ஒரு டாக்டர் வீடாக என்ன செய்கிறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலாக பார்க்குறீங்க. டாக்டர்கிட்ட வந்து ஃபீஸை கொடுத்துட்டு சுகமானதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவோம், வீட்டுக்கு போகிறது போல் அப்படி ஒரு காரியமாக தான் மாறிடுச்சு. ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்டவர் சமூகத்தில் இல்லை ஆபத்து நாளில் நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் உதவி செஞ்சிருவார், அதனால் எப்போ ஆபத்து வருதோ அப்போ நோக்கி கூப்பிட்றேன். இல்லை, ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார், உதவி செய்ய முடியாது. அதாவது ரோடு போட்டிருக்கிறாங்க பைபாஸில், அந்த ரோட்டில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா உடனே என்ன செய்யும், டோல்கேட்லேருந்து ஆம்புலன்ஸ் வரும், ஏதோ ஒரு ரெக்கவரி டீம் என்ன செய்யும், வரும். நாங்கள் காரில் போகும்போது 4 போல்ட்டுமே உடஞ்சிருச்சு. ஒரு வீலில் இருக்கிற 4 போல்ட்டுமே என்ன செஞ்சிருச்சு, உடஞ்சே போச்சு. நான் அது மதுரையிலேருந்து செக் பண்ணிட்டு போகிறேன், அது டப்பான்னு அடிக்குது. என்ன அடிக்குதுன்னு நானும் நிப்பாட்டி சுற்றி பார்க்குறோம், ஒன்றும் பிடிபடலை. கடைசியில் வீல் போல்டு எல்லாம் லூஸாக இருந்திருக்கு. கர்த்தர் கிருபை, நடு பைபாஸில் நிற்கலை, வண்டியை ஓரங்கட்டி நிப்பாட்டுறேன், வண்டி உக்காந்துருச்சு.
ஒரு சைடு அப்படியே உக்காந்துருச்சு. என்னன்னு இறங்கி பார்த்தா வீல் மட்டும் என்ன செய்யுது, சேஸில் மாட்டின்னு முழிக்குது. 4 இதுவும் கீழே உட்காந்துருச்சு. 5 நிமிஷம் கூட ஆகலை, ரெக்கவரி டீம் உடனே வந்துச்சு. நான் ஃபோன் பண்ணலை, நாங்கள் இப்படி ஆகிட்டுன்னு ஒன்றும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. 5 நிமிஷம் கூட ஆகலை, உடனே ரெக்கவரி டீம் வந்துருச்சு. பைபாஸ் ரோட்டில் ஏதோ ஒரு வண்டி நிற்கிது, என்ன ஆச்சுன்னு தெரில, ஏதாச்சுன்னு தெரில. ரெக்கவரி டீம் வந்துச்சு. உடனே எங்கள் பெரம்பலூரில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து பஸ் பிடிச்சி என்ன செஞ்சிட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் நான் மட்டும் தனியாக வந்து வண்டியை சரி பண்ணி கொண்டு போனேன். அந்த பைபாஸில் நேர் ரோட்டில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு மீட்கிறதுக்கு ரெக்கவரி டீம் எப்படியாவது வந்துடும். ஆண்டவர் ஏதாவது ஒரு குதிரையை, ஏதாவது ஒரு கழுதையை, ஏதாவது ஒரு என்ன செஞ்சிருவார், அனுப்பி உங்களை மீட்டுருவார். பாதையை விட்டு நான் வாட்டுக்கு ஒரு குறுக்கு பாதைக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ டோல்கேட்டை தாண்டாமல், டோல்கேட்டுக்கு போகாமல் மாற்றி போகிறதுக்கு ஏதோ ஒரு பாதையில் போயிட்டேன். இப்போ ரெக்கவரி டீம் என்ன செய்ய முடியாது, நான் எதிர்பார்க்கவே முடியாது. நானாக ஏதாவது செஞ்சு என்ன செய்யணும், வந்தால் ஆச்சு, வரலனா போச்சு. அல்லேலூயா. இப்போ நம்ம எந்த பாதையில் போகிறோன்னு பாருங்கள். விசுவாசத்தில் உண்மையாக இருந்து, உண்மையாக ஆண்டவரை தேடி, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து, ஜெபித்து, வேதம் வாசித்து, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து, இருதயத்தில் மேன்மை இல்லாமல், மேட்டிமை இல்லாமல், தாழ்மையாக கர்த்தர் சமூகத்தில் அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து அப்படியே நடக்கிறோம். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வாழ்கிறோம். உலகத்தில் வாழ்ந்தாலும் அழுக்கு ஓட்டாமல், பாவம் ஓட்டாமல், கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்யாமல், ஒருவேளை அப்படி இருந்தாலும் மனம் திருப்பி ஆண்டவர் சமூகத்தில் நேர்பாதைக்கு வந்து நம்ம நேராக நம்முடைய பயணத்தை தொடர்கிறோம் அப்படின்னா, ரெக்கவரி டீம் எப்படினாலும் ஒரு மிகாவேல் வருவார், கேப்ரியல் வருவார், யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சிருவாங்க, மீட்க வரும். அதுதான் ஆபத்து நாளில் கூப்பிடுறது. நீங்கள் ஆபத்தில் பைபாஸில் நோட்டில் நின்று ஆபத்தில் கூப்பிட்டீங்கன்னா உடனே ஆள் கிடைக்கும். குறுக்கு சந்தில், முட்டு சந்தில் இப்படிலாம் உள்ளே போயிட்டு யாராவது வாங்க ஆண்டவரே அப்படின்னா, சைக்கிளில் போகிற ஒருத்தர் வருவார். அவரை வச்சு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அல்லேலூயா. அவர் வண்டியை கட்டி இழுக்க முடியாது, அவர் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லாமல் தேவைக்காக மட்டும் தேடுறவங்க குறுக்கு சந்தில் நின்று என்ன செய்கிறாங்க, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் சத்தம் கேட்கப்படுகிறது இல்லை. ஆனால் ஒரு நீதிமான் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவன் சத்தம் பரலோகத்தை அசைக்கிறது. தூதரை கர்த்தரை அனுப்புகிறார். அவன் அறியாத எட்டாத காரியங்களை கர்த்தர் அவனுக்கு செய்ய இறங்குகிறார். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மை இல்லாத மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு நேராக என்ன செய்கிறான், ஆப்போசிட்டில் நிற்கிறவனாக இருக்கிறான். நம்ம எதை தெரிந்து கொள்ள போகிறோம், நம்ம எதில் நிற்க போகிறோம், நம்ம எதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம், நம்ம எப்படி நம்முடைய காரியங்கள் இருக்கிறது என்பதை நம்ம நிதானித்து பார்ப்பது ரொம்ப அவசியம். ஒவ்வொரு இருதயமும் தன்னைத்தானே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நேர்மையாய் நடத்துகிறவராக இருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஒருவேளை ஆண்டவர் பிரியமில்லாத, ஒருவேளை நம்ம அறியாமையில் கூட என்ன செஞ்சிருக்கலாம், ஆண்டவரை தேடுற இருதயத்தை விட்டுட்டு, ஆண்டவர் உண்மையாக தேடுன்றதை விட்டுட்டு ஏதோ ஒரு தேவைக்காக கர்த்தரை தேடி வந்திருக்கலாம். இந்த நாளில் அதை நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளவங்கள் ஆவணன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார். நீங்கள் அப்படி அந்த லிஸ்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை கொண்டு அற்புதங்களை, அடையாளங்களை கர்த்தர் அபரிவிதமாக செய்வார். யாருக்கும் விசுவாசம் இல்லை. ஆமென். உங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்வேன்றார். நீங்கள் நவமான பாஷையில் பேசுவீங்களாம், நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீங்களாம், நீங்கள் சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும் உங்களை சேதப்படுத்தாதான், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய பராக்கிரமங்களை செய்வேங்கிறார். ஆமென். ஆனால் நீங்கள் உண்மையாக கர்த்தர் என்ன செய்யணும், தேட விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். எது விசுவாசம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. தேவைக்காக தேடி வருகிறது ஆண்டவரை ஆராதிப்பது, உபவாசம் இருப்பது அதல்ல விசுவாசம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மட்டுமே முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவரால் மட்டுமே இதை செய்ய முடியும்னு முழுமையுமாய் பற்றி கொண்டு அவரை சார்ந்து அவர்தான் கிரியை செய்யணும்னு இருக்கிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் தியானிப்போம். இதை இருதயத்தில் அசைபோடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன். என் நல்லவர், 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 நல்லவர். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி. சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்கள் தாழ்பாக்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். உன் எல்லைகளை அவர் சமாதானமுள்ள எல்லைகளாய் உச்சிதமான கோதுமையில் உன்னை திருப்தியாக்குகிறார். சீயோனே தேவ பிள்ளையே,
இஸ்ரவேலே, தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகளே, சபையே, கர்த்தரை ஸ்தோத்தரிங்க, தேவனை துதிங்க உண்மையுள்ள இருதயத்தோடு, உண்மையுள்ள இருதயத்தோடு. ஏன் அவரை துதிக்கணும்? அவர்தான் என் வாசல்களின் தாழ்பாக்களை பலப்படுத்தினவர், அவர்தான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், அவர்தான் என் எல்லைகளை சமாதானமுள்ள எல்லையாக மாற்றினவர், அவர்தான் என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர்தான் என்னை திருப்தியாக்குகிறவர், அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரிடத்திலிருந்து ஒன்று பெற்றுக்கொள்வதற்காக நான் அவரை நம்பலை, அவர்தான் எல்லாமேன் என்று சொல்லி அவரை நம்பி இருக்கிறேன். அவரிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று அவரை தேடி வரலை. கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும் அவரைத்தான் நான் சார்ந்திருப்பேன் என்பதனால் அவரை தேடி வந்திருக்கிறேன். அவர்தான் என் இரட்சகர் என்பதனால் அவரை தேடி வந்திருக்கிறேன். அவர்தான் என்னை ரட்சித்தவர் என்பதனால் அவரை தேடி வந்திருக்கிறேன். அவர் மீது நான் அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறதுனால அவரை தேடி வந்திருக்கிறேன். தேவைக்காக நான் தேடுகிறது இல்லை. அப்பா, சபையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் தேவைக்காக தேடுகிறவர்கள் அல்லப்பா. நாங்கள் தேவைக்காக ஒரு வேளை தேடி இருந்தால் எங்களை மன்னிங்கப்பா. எங்களை ஒரு விசை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறேன். உடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு இருதயத்தோடு கூட பேசுங்க, கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.